அப்பா வெயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே போய் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். கண்ணாடியா? தியா வேற கண்ணாடி வாங்கிக்கிறாரு. எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கிற கண்ணாடி எங்கே ஒரு உள்ளதான் போட்டுட்டு பாருங்க. இதா லேபிள் எல்லாம் பிச்சுட்டாங்களா? இங்க போடு. நல்லா லேபிள் எல்லாம் பிச்சுட்டா. லேபிள் சூப்பரா இருக்குது கண்ணாடி. நல்லா இருக்கு. எப்படி வச்சுக்குவேன்? ஸ்டைலிஷா வைப்பாள பாப்பா. அடேப்பா. சூப்பர் பாப்பா. தியா ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, லாக் பண்ணு. சரி, லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா? மஷ்ரூம் பிரியாணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலான்ட்டாங்க. அதனால் சுட சுட சாப்பிட்றதுக்குன்னு டைம் இருக்குது. இப்போ தானே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். வெளியே நல்லா காற்று வருது. இங்கே வந்து நல்லா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கிறனால அக்கா அவங்க வீட்டில் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது, கூலிங். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஃபேன் என்ன தான் 2 ஃபேன் போட்டாலும் அந்த விண்டோ எல்லாமே வென்டிலேஷன் இருக்கணும். விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நல்லா காற்று நல்லா வரும். ஆனால் வந்து நல்லா இருக்குது. இந்த கோயம்புத்தூர்லாம் இருக்கிறதுக்கு டவுனுக்குள்ளே இது கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறனால இங்கே நல்லாயிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோடு இது. அதனால் இங்கே வந்து நல்லா கூலிங்காக நல்லா சூப்பராக. போன வாரம் பொள்ளாச்சியில் அக்கா வீட்டில் இந்த வாரம் பெரியக்காவை, இவங்க வந்து என்னோட எல்டர் சிஸ்டர் பெரியக்கா. போன வாரம் வந்து பார்த்தது 2வது சிஸ்டர் வந்து. இன்னைக்கு வந்து இங்கே நானே ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் பிரியாணி. எனக்கு ஒரு வேலை மிச்சம். வேலை அக்காவுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலான்ட்டு நானே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. நான் போனே பண்ணுறத வேலை எல்லாமே கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி மஷ்ரூம் பிரியாணி பண்ண வேண்டியதுதான். சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க செய்யலாம். செய்யுங்க 2 பேர். ஒரே ஒரு பாக்கெட் காளான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய பெரிய காளான். இது கழுவி எடுத்து கட் பண்ணி காளான் கழுவுறக்குள்ளே நம்ம ஒரு க்ரீன் மசாலா அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி புதினா இலைகள், 1 கைப்பிடி மல்லி இலைகள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு பற்கள் சேர்த்துட்டு 2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையே நம்ம ஒரு கொரகொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ காளான் வந்து கழுவி கொடுத்தாங்க அக்கா. அதையும் வந்து நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லென்த்தியாக நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெருசு பெருசாக இருக்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டியாக இருந்தால் 2 போட்டால் போதும், அல்லது 4 போடலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்டார் அனிஸ், ஜாதி பத்திரி. இது வந்து தேவைப்பட்டால் போடுங்க, நல்லாயிருக்கும். 3 ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே நம்ம சேர்த்தியாச்சு. சேர்த்து வாசனை வர வரைக்கும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் தின்னாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து தின்னாக கட் பண்ணும்போது சீக்கிரமே வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வந்து குழையறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சுருண்டு வர மாதிரி இருந்த போது இப்போ நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் மசாலாவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக வருது, அந்த புதினா வாசனையெல்லாம். இப்போது பிரியாணி மசாலா இந்த ஸ்பூனில் 1½ ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சம் காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த அளவு மசாலா சேர்த்து
நல்லா வதக்கியாச்சு. இப்போவே வந்து நல்லா கம வாசனையோடு இருக்குது. இப்போ வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காளானில் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலா பிடிச்சு வரும்போது அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா காளான் வந்து தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்திட்டு வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்துனோன்னே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அப்புறம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்தணும். இப்போது ஒரு மூடி எலுமிச்சம்பழச்சாறு வந்து நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு. நான் தயிர் சேர்த்துல இன்றைக்கி எலுமிச்சம்பழம் மட்டும்தான் ஒரு மூடி புழிஞ்சு விட்டுருக்குறேன். இப்போது மசாலா பிடிச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவி ஊற வச்ச சீரகச்சம்பா அரிசி வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி முதல்லையே வந்து அரிசி சேர்த்து கலந்து விடும்போது நல்லா பிரியாணி பொலன்னு வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறாங்க. அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நான் வந்து 3.25 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்தலாம். 1க்கு 1.5, அதில் ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்திக்கிறேன். இப்போ லிட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டாச்சு. இப்போ பிரியாணி வந்து நம்ம வச்சுட்டு வந்துருக்குறோம். வெயிட் போட்டு பிரியாணி ஆகிட்டுருக்குட்டு அதுக்குள்ளே நம்ம இதை பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜார் ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா திக்காக இருக்குது மூடி. இந்த மூடிக்காக தான் இந்த ஜாடி வாங்குது. அது மாதிரி இது பாட்டில் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் வந்து வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ரேட் வந்து 100 ருபீஸ் போட்டிருக்குறாங்க, 79 தான் இது. அதனால் இது வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். 179 ருபீஸு நல்லாயிருக்கு. அதனால் இதில் வந்து 2 ஜார் 2 பாட்டில் வாங்கினது. இது வந்து 2. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்காக, இதுவும் 79 தான். ஜூஸ் பாட்டில், இதுவும் ஏர்டைட் கண்டெய்னர் தான், இதே மாதிரி. இதுலேருந்து இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 79, இது 89 சம்திங் நினைக்கிறேன். பில்லு பார்த்தா தெரியும். இதில் வந்து 3 வாங்கினோம், இதே மாதிரி 3 வாங்கினோம். இனியொன்னைங்க பாப்போ, இதில் 2 இருக்கு. இனியொன்னைங்க நல்லா போட்டு பார்க்கலான்னு போட்டு வச்சது. பாருங்க, 1.5 கிலோ பிடிக்குது. என்னோட சிஸ்டர் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க பருப்பு. இது எவ்வளோ கிலோ பிடிக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறு. அதனால் 1.5 கிலோ பிடிக்குதாம்மா. இது நான் கூட 1 கிலோ தான் பிடிக்குன்னு நினச்சேன். பக்கமே பிடிக்கும், நிறைய போட்டோம். இது வந்து 1.5 கிலோ மேலேயே பிடிக்குதாம்மா. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த கண்டெய்னரும் சரி, இதுவும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய சைஸாக இருக்குது இதை விட. அது கருப்பு மூடியில் ஒரே மாதிரி. அப்புறம் இது ஒரு அதுலேருந்து இது கொஞ்சம் குட்டியாக ஒன்று வாங்கினோம், இதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பூன் ஸ்டாண்டு, இதுவும் 79 தான். ஆனால் நல்லா ஒர்த்தாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நல்லா ஸ்டீல் நல்லா இருக்குது. அதனால் இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 2, இது வந்து மேஷர். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸ்டீலில் கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி ஹேண்டில் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அதனால் இது சிஸ்டருக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து வீடியோக்காக இது வாங்கினேன். ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணும்போது எடுத்து அழகாக அப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது நல்லாயிருக்கு. அதனால் இது 2 வாங்கினோம். எவ்வளோ அது? இது வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ். இது 29 2 தான். இதுவும் 79, இது 79, இது 79. இது எல்லாமே 79 தான் இந்த ஐட்டம் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் பாப்பா தூக்கி போட்டுட்டா. இது சரி, ரெகுலராக வந்து இப்போ லீவு தானே, அதனால் விளையாட போகும்போது இதில் தண்ணி கொண்டு போய்க்குவோம். தண்ணி கொண்டு போய் நிறைய வாட்டர் பாட்டிலெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவா. ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போனால்
அங்கே போட்டு வந்துடுவா. பார்க்குக்கு போகும்போது அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் எடுத்து போட்டோம். இது பாப்பா எடுத்து போட்டது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேட்டர், வெஜிடபிள் கிரேட்டர் இது வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 75 போட்டிருக்குறாங்க. ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 55. இது நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஸ்க்ரீனில் கொடுத்துக்குறாங்க. இது குவாலிட்டியாக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது. இது நல்லா, அதனால் இது ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்கி. பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட்கி எடுத்து போட்டேன். இந்த ஐட்டம் எல்லாமே பாப்பா எடுத்து போட்டது. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. அவள் வந்து கண்ணாடி, அவளுக்கு தேவையானது வந்து எடுத்து போட்டாள். வாட்டர் பாட்டிலு, கண்ணாடி, இந்த ஹேண்ட்கி, இது 3மே பாப்பா வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் தான். இது வந்து ட்ரை ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இது வாங்கினோம். இது ரொம்ப சீப்பாக இருக்குது, 129 தான். நல்லாயிருக்கு. லிட்டெல்லாம் நல்லா டைட்டாக இருக்குது. இதுக்கு வந்து டப்பர் வேர்க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிக்னோரா வேர் மாதிரி தான் இருக்குது. இது ஃப்ரெஷர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது ட்ரை ஐட்டம்ஸ் போடுறதுக்காக இது வாங்கினோம். ஸ்நாக்ஸு நம்ம போட்டு வச்சுக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ், இந்த பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் கொஞ்சமாக வாங்குறாங்க அப்படின்னா பச்சரிசி, பிரியாணி அரிசி அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து 2 வாங்கினோம். இதில் இது ஒன்று, அது ஒன்று. என்ன ரொம்ப வெயிட்டாக நான் வாங்கினது அது கூட போட்டு இங்கே பாருங்க. இதில் ராகி மாவு, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ், அது அப்புறம் சென்னா டால் அது வாங்கினோம். அப்புறம் வெள்ளை எள்ளு, இவ்வளோதான். மளிகை சாமானால எதுவும் நாங்கள் வாங்கலாம். போட்டு வச்சுட்டு கடலைப்பருப்பெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துட்டாங்க. இது மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இது ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸும் போட்டு வச்சுக்கலாம், அப்புறம் தக்காளி போட்டு வச்சுக்கலாம், ஆனியன் போட்டு வச்சுக்கலாம், இஞ்சி, இது மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியே வேணாலும் நம்ம வந்து வைக்கலாம். அந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது. அதனால் இது ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் பணியாரம் பேன். இது வந்து என் சிஸ்டருக்கு வாங்கினது தான். நான் வந்து சிங்கிள் ஹேண்டில் வச்சுருக்கிறேன் ஒன்று. சிஸ்டர் வந்து இந்த மாதிரி டபுள் சைடு ஹேண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறாங்க. இது நல்லா இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி வாங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. சிங்கிள் ஹேண்ட் வாங்கினா ரொம்ப லைஃப் கிடைக்காது லாங் லைஃப். அது வந்து எப்படி தான் லூஸ் ஆகிடும், அடிக்கடி டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் பணியாரம் திருப்பி விடுறதுக்கு, எடுத்துக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துக்குறாங்க. இங்கே நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக நல்லா இருக்குது. அதோட ரேட் அதுலேயே இருக்குது. பின்னாடி நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து நல்லா பெரிய பெரிய குழியாக இருக்குது நல்லா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1499, 1499, அதாவது 1500. ஒரே ₹1 தான் கம்மி, 1500. இது நல்லாயிருக்கு. ஐடியல் பிராண்ட். இது பிராண்ட் வந்து ஐடியல் பிராண்டு. நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இது இவ்வளோதாங்க. டிமார்ட்டில் வந்து விண்டோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் வந்து லீவுக்காக, சம்மருக்காக வந்தோம். இங்கே பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்தில் பெரியநாயக்கம்பாளையம் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா திடீர்னு வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல், மாரியம்மன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதனால் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் திரும்ப நைட்டு விசேஷ கோயிலில். அதனால் அது வரைக்கும் கரண்ட் வேறு இல்லை, பவர் இல்லை வீட்டில். அதனால் அது வரைக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக டிமார்ட் போயிட்டோம். சும்மா ஜஸ்ட் அப்படியே விண்டோ ஷாப்பிங் போகலான்னு சொல்லி போனோம். போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போனது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கிளிப்பிங்ஸ் போடுறேன். இன்னும் ஒரு 2 or 3 days வந்து இருப்போம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்தது. சுவாமிக்கு வந்து நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. கணபதி ஹோமத்துலேருந்து திருக்கல்யாணம் எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன், உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 days இங்கே தான் இருப்போம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வெயிட் எடுத்துட்டு
அப்புறம் வேணா தட்டில் வச்சு சூப்பராக பிரியாணி ரெடி. சூப்பராக ஒரு பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இன்னும் அது சாப்பிட வேண்டியதுதான். சரி வாங்க சாப்பிட்லாம். ரெடி, பிரியாணி ரெடி, பிரியாணி ரெடி, சாப்பிட்லாம். இங்கே பாரு மணி பிளான்ட் சூப்பராக. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேலண்டர் எழுதிட்டு இருக்கா. கேலண்டரில் எழுதுறாளா? ம், எதை சாப்பிடலாம்? இதை எடுத்துக்கோ. சரி, வா வா வா. பாப்பாவுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து எல்லோரும் சாப்பிட்லான்னு போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. பிரியாணி சூப்பராக நல்லா பொலன்னு நல்லா வந்திருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. சூப்பரான ஒரு பிரியாணி சிம்பிளாக பண்ணியாச்சு. அக்கா வந்து அதுக்குள்ளே ரைத்தா, ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து. அதனால் இப்போ பாப்பா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறா. அவளுக்கு மஷ்ரூம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் காரமா அப்படின்னு சொல்லி கேட்டால் காரம் அப்படின்பா. தயிர் இருந்தால் போதும் அவளுக்கு வந்து சாப்பிட்ருவா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எல்லாம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. தியா குட்டி, ஹவ் இஸ் பிரியாணி? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? ம், ஆனால் நல்லா இருக்குது. ஆ, நீ செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்கு. பொழுன்னு இருக்குது இன்னைக்கு நல்லா. நல்லா இருக்குதா கௌசி? நான் கூட தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன். கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இதே காளான் சூப்பராக இருக்குது. காளான் நல்லா கரையாமல் நல்லா இருக்குது. அப்படி ம், சரி ஓகே சாப்பிட்லாம். எண்ணெயிலேயே அந்த வதக்கும் போது ம் அரிசி போட்டு நல்லா நீ கலந்துட்டியல்ல, ம் அதனால அரிசி வந்து நல்லா குழன்னு இருக்குது. ம் பொண்ணு நல்லா இருக்குது. சரி ஓகே, சரி சாப்பிட்லாம். ஐயம்மா, ம் நானும் வரேன். போட்டு வச்சாச்சு, சாப்பிடு. நல்லா சரி நீ சொல்லு நல்லி எப்படி இருக்குன்ட்டு. ம், நளினி கை வச்சா காரமாக தானே இருக்கு. தண்ணி எப்பவுமே காரம் கொஞ்சம் நளினி கை வச்சா கொஞ்சம் காரமாக தான் இருக்கு. சுருக்கணும். இந்த கை காரக்கை, அதனால நல்லா கொஞ்சம் கார சாரமாக தான் இருக்கு. இருக்கணும் பிரியாணி. ம், நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். நல்லா காரசாரமாக நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி அருமையாக இருக்குது நிஜமாவே. அந்த புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி இல்லைங்களா, பச்சை மிளகாயெல்லாம், அந்த மாதிரி நம்ம தனியாக லீவ் போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாவே இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்னும் 2 நாள் நாங்கள் இருப்போம் சிஸ்டர் வீட்டில் தான். இங்கேருந்து தான் வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Bye. Thank you.